இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசியர்களுக்கு 30 நாட்களுக்கு இலவச சுற்றுலா விசா. இந்திய தூதரகம் அறிவிப்பு. இந்தியாவிற்கு சுற்றுலா மேற்கொள்ளும் மலேசியர்களுக்கு நாளை மறுநாள் ஜூலை 1 தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு ஜூலை 30 தேதி வரை எந்த ஒரு கட்டணமின்றி இலவச விசா சலுகை வழங்கப்படும் என்று மலேசியாவிற்கான இந்திய தூதரகம் இன்று மாலையில் அறிவித்துள்ளது. மலேசியர்கள் இந்தியாவிற்கு 2 முறை செல்வதற்கு இரட்டை நுழைவிற்கான டூரிஸ்ட் விசா வழங்கப்படும். இதற்கு கட்டணம் எதுவும் இல்லை என்றாலும் இதர வகையான பயண முறைகளுக்கு விண்ணப்பதாரர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் விசா கட்டணத்தை அவர்கள் செலுத்த வேண்டும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மெடிக்கல் அட்டெண்டன்ட், ஆயுஷ் மற்றும் எமர்ஜென்சி போன்ற அவசர தேவைகளுக்கான பயணங்களுக்கு இந்தியா விசாவிற்கு விண்ணப்பம் செய்கின்றவர்கள் அதற்கான விசா கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று இந்திய தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது. தவிர டூரிஸ்ட் விசா மற்றும் விசா போன்றவற்றுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள விதிகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று அது தெரிவித்துள்ளது. வழக்கறிஞர் மற்றும் அரசியல்வாதி என்ற இரு வெவ்வேறு பரிணாமங்களில் நாட்டின் செழுமைக்கு தனது நிறைவான பங்களிப்பை வழங்கிய மூத்த அரசியல்வாதி மறைந்த கர்பால் சிங்கின் தொலைநோக்கு பார்வைக்கு மதிப்பளித்து ஒவ்வொரு மலேசியரின் உரிமையையும் தமது தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் பாதுகாக்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று உறுதி அளித்துள்ளார். இன்று பினாங்கு ஜார்ஜ் டவுனில் நடைபெற்ற ரெமனைசிங் கர்பால் என்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இனவெறி, மதவெறி மற்றும் ஊழலுக்கு எதிராக போராடியவர் ஜெலுத்தோங் சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட கர்பால் சிங் ஆவார். அந்த உன்னத தலைவரின் பாரம்பரியத்தை தொடர்வதற்கு தமது தலைமையிலான அரசாங்கம் தொடர்ந்து போராடும் என்று அன்வார் உறுதியளித்தார். மலேசிய நாடாளுமன்ற ஜனநாயகம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நிலையாய் நீடித்திருப்பதற்கு கர்பால் போன்றவர்களின் பங்களிப்பும் தியாகமும் ஈடு இணையற்றவையாகும். சட்டமுறைப்படி ஆட்சி செய்தல், நீதித்துறை சுதந்திரம், நாடாளுமன்ற ஜனநாயகம், மனித உரிமைகள் முதலிய உன்னத கோட்பாடுகளை உயரிய பீடத்தில் வைத்து போற்றி பாதுகாத்து வந்தவர் கர்பால் ஆவார். தாம் மட்டுமின்றி டிஏபி முன்னாள் ஆலோசகர் லிம் கிட்சியாங் போன்றவர்கள் முதன்மை நோக்கங்களை முன்னிறுத்தி பாடுபட்டோம். மலேசிய ஜனநாயகம் ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலையில் வலுவாக இருப்பதற்கு உறுதி பூண்டு இருந்தோம். அந்த வகையில் மலேசியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் உரிமையையும் பாதுகாக்கப்படுவதை எல்லா நிலைகளிலும் நாங்கள் உறுதி செய்வோம். அவர்கள் சிறுபான்மையினரோ அல்லது பெரும்பான்மையினரோ என்ற பேதங்களுக்கு இங்கு இடமில்லை என்று பிரதமர் உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் கர்பாலின் 2வது மகனும் டிஏபியின் துணைத் தலைவருமான கோபிந்த் சிங் டியோ, பினாங்கு முதலமைச்சர் சௌ கொன்யூ, கர்பாலின் இதர மகனான ராம் கர்பால் சிங் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இன்றைக்கு நாம் முதிர்ச்சி அடைந்த ஜனநாயக சூழ்நிலையில் வாழ்வதற்கும் நம்மை பிணையாக பிடித்திருந்த பல நாடாளுமன்ற சட்டங்கள் வீழ்வதற்கும் முக்கிய காரணம் கர்பால் போன்றவர்கள் காலமெல்லாம் விடாது நடத்திய போராட்டங்களே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று நிகழ்வில் பேசிய இதர தலைவர்கள் புகழாரம் சூட்டினர். கந்திங் ஹைலண்ட்ஸிலிருந்து அடிவாரத்திற்கு இறங்கிக் கொண்டு இருந்த சுற்றுலா பேருந்து ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி கவிழ்ந்ததில் சீன நாட்டைச் சேர்ந்த 2 சுற்றுப்பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 19 பேர் உயிர் தப்பினர். இச்சம்பவம் இன்று காலை 11 மணி அளவில் ஜலன் கந்திங் ஹைலண்ட்ஸ் 16.5 கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. தலையில் பலத்த காயங்களுக்கு ஆளாகி உயிரிழந்த அந்த 2 சீன நாட்டு பிரஜைகளின் உடல்கள் பஹாங் பந்தோங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன என்று பஹாங் மாநில தீயணைப்பு மீட்பு படை இயக்குனர் முகமது ஜைடி இசா தெரிவித்தார். அந்த சுற்றுலா பேருந்தில் 21 பயணிகளும் உள்ளூரைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநரும் 2 சுற்றுலா வழிகாட்டிகளும் இருந்துள்ளனர். அந்த மூவரும் 16 சுற்றுப்பயணிகளும் காயம் அடைந்துள்ளனர். பேருந்தின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி தவித்த
காயமுற்ற 16 சுற்றுப்பயணிகளும் பேருந்து ஓட்டுநர் உட்பட உள்ளூரைச் சேர்ந்த 3 பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் என்று அவர் மேலும் விளக்கினார். பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ராம்லி அறிவித்து இருப்பதைப் போல பெட்ரோலுக்கான உதவித்தொகையை அகற்றுவதற்கு அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தற்போதைய கவனம் முழுவதும் டீசல் ஆகும். டீசலுக்கான இலக்குக்கு உரிய திட்டம் எத்தகைய ஆக்கப்பூர்வமான விளைவுகளை தந்துள்ளது என்பது குறித்து ஆராய்வதில் அரசாங்கம் முழு கவனம் செலுத்தி வருவதாக அன்வார் குறிப்பிட்டார். பெட்ரோல் ரான் 95க்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையை அரசாங்கம் அகற்றுவதற்கான சாத்தியம் இருப்பதைப் போல பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ராம்லி ப்ளூம்பர்க்கிற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். எனினும் பெட்ரோலுக்கான உதவித்தொகையை அகற்றுவது தொடர்பில் இதுவரையில் அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் செய்யவில்லை என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். பெட்ரோல் ரான் 95 தற்போது லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மூடா கட்சியின் முன்னாள் தலைவரும் மூவார் எம்பியுமான ஷேட் சடிக் ஷேட் அப்துல் ரஹ்மான் தனது நாடாளுமன்ற தொகுதியில் மக்கள் சேவை மையத்திற்கு நிதி திரட்டுவதற்காக கோலாலம்பூரிலிருந்து ஜோஹர் மூவாருக்கு தனி ஒரு நபராக நேற்று தொடங்கியுள்ள நெடுந்தூர ஓட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 55,000 வெள்ளியை திரட்டியுள்ளார். ஷேட் சடிக் நேற்று வெள்ளிக்கிழமை காலையில் கோலாலம்பூர் நாடாளுமன்ற கட்டடத்திலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட மூவாருக்கு நெடுந்தூர ஓட்டத்தை தொடங்கினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு அளிப்பதை மீட்டுக்கொண்டு ஒரு சுயேட்சை எம்பியான பின்னர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தனக்கு கூட்டரசு அரசாங்கத்தின் மானிய ஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்று சைட் சடிக் கூறுகிறார். தொகுதி மக்களை கவனிப்பதற்கு கூட்டரசு அரசாங்கத்திடமிருந்து ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆண்டுக்கு 40 லட்சம் வெள்ளி வீதம் 5 ஆண்டுகளுக்கு 2 கோடி வெள்ளியை கூட்டரசு அரசாங்கம் வழங்குகிறது. எனினும் தாம் ஒரு சுயேட்சை எம்பியாக அறிவித்துக் கொண்ட பின்னர் தனக்கு 40 லட்சம் வெள்ளி மானியம் கிடைக்காததை தொடர்ந்து மூவார் மக்கள் சேவை மையத்தை வழிநடத்துவதற்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் வெள்ளியை திரட்டுவதற்காக சைட் சடிக் இந்த நெடுந்தூர ஓட்டத்தை முன்னெடுத்துள்ளார். கோலாலம்பூரிலிருந்து சிரம்பானை அடைந்துவிட்ட தாம் முதல் கட்டமாக 70 கிலோமீட்டர் தூரத்தை கடந்துவிட்டதாக கூறுகிறார். சற்று ஓய்வு எடுத்த பின்னர் நாளை மீண்டும் ஓட்டத்தை தொடங்கப் போவதாக தனது முகநூலில் சைட் சடிக் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் மாநகர் மன்றம் சாலை போக்குவரத்து தொடர்புடைய சம்மன்களுக்கு விதிக்கப்படும் காம்பவுண்ட் அபராத தொகையை வரும் ஜூலை 1 தேதியிலிருந்து உயர்த்தவிருக்கிறது. மோட்டார் சைக்கிள்கள், கார்கள் மற்றும் கனரக வாகனங்களுக்கான சம்மன்களுக்கு அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகைக்கான காலக்கெடுவை பொறுத்து இந்த தொகை நிர்ணயிக்கப்படும் என்று கோலாலம்பூர் மாநகர் மன்றம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிள்களுக்கு விதிக்கப்படும் 30 வெள்ளி அபராத தொகை 15 நாட்களுக்குள் செலுத்தியாக வேண்டும். 16 முதல் 30 நாட்களுக்குள் செலுத்தினால் அபராத தொகை 50 வெள்ளியாக உயர்த்தப்படும். 31 முதல் 60 நாட்களுக்குள் செலுத்தினால் 80 வெள்ளியாக நிர்ணயிக்கப்படும் என்று கோலாலம்பூர் மாநகர் மன்றம் அறிவித்துள்ளது. கார்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகை 1 மாதத்திற்குள் செலுத்த தவறினால் 100 வெள்ளியாக உயர்த்தப்படும் என்று அது தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.